கீதையில் கூறியபடி பகவான் அடைக்கலம் புகுந்து அமைதியாக இருப்பவர் பகவான் என்று அழைக்கப்படுவார். அவரை பகவான் இவ்வுலகத்திற்கு கட்டர்க செய்வார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்ச. எல்லா காலங்களிலும் யுத்தம் நிகழாது, ஆனால் என்னை எல்லா காலங்களிலும் நினைவு கூற முடியும். எல்லா நேரங்களிலும் வேலை செய்ய முடியாது, ஆனால் கடவுளை எல்லா நேரங்களிலும் நினைவு கூற முடியும். இரண்டாவது தீர்வு, கடவுளை நினைத்து கொண்டே உங்கள் வேலையை செய்வது. கடவுளின் அருளால் நீங்கள் துக்கங்களை கடந்து முக்தி பெறுவீர்கள். மூன்றாவது தீர்வு, உங்கள் சொந்த பலத்தால் பகவானை அடைவது கடினம், ஆனால் பகவான் கூறுகிறார், तस्याहम सुलभम पार्थ नित्य युक्त से योगिना. 8वां अध्याय 14वां श्लोक. जो नित्य निरंतर मुझ में युक्त रहते हैं उनके लिए मैं सुलभ हो जाता. चौथा उपाय है 9वें अध्याय का 22वां श्लोक. तेषाम नित्य अभियुक्तानाम योगक्षेम वहाम्यहम्. அர்ப்பணிப்பு மனதுடன் என்னை நினைத்து பிறனிடம் அடைக்கலம் புகாமல் பொய்யோ வஞ்சமோ அயோக்கியத்தனமோ வஞ்சகமோ பதுக்கல்கள் செய்யாதவர்களோ என்னிடம் அடைக்கலம் புகுபவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் தருகிறேன். அவர்களை நான் நன்கு கவனித்தும் கொள்கிறேன். துளசிதாஸ் வீட்டில் திருடன் வந்தான். ராமரும் லக்ஷ்மணனும் காவலாளிகளாக அங்கே தோன்றின. காவலாளியை பார்த்ததும் திருடன் ஓடினான். காவலாளிகள் போய்விட்டார்களா என்று பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. இரவில் பலமுறை வந்தன மற்றும் பலமுறை ராமலக்ஷ்மணன் காவலாளியாக தோன்றின. காலையில் திருடர்கள் மனம் மாறி கதறி அழுதனர். உங்கள் வீட்டு வாசலில் இருக்கும் காவலாளிகளை ஒருமுறை காட்டுங்கள் என்று அவர் சொன்னார். துளசிதாஸ் தான் வைத்திருந்த பொருட்களை பகவான் காவல் காக்க வேண்டியிருந்தது என்று புரிந்து கொண்டார். உங்கள் உடைமைகளையும் வளங்களையும் காக்கும் பாரத்தை கடவுள் தன்மீது ஏற்றிருப்பார். கடவுளிடம் சரணாகதியை அன்புடன் எடுத்துக்கொண்டால், சோஸ்திரம் செய்தால், தொழில் செய்தால், முயற்சிகள் செய்தால், பஜங்கள் போன்று நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் சோம்பேறியின் பெயர் சரணாகதி அல்ல. கடவுளிடம் சரணடைதல் என்றால் என்ன என்று சத்சங்கத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். முதல் வழி கடவுளிடம் அடைக்கலம் தேடுவது. இரண்டாவது வழி எப்பொழுதுமே அந்த இறைவனை நினைப்பது. மூன்றாவது வழி அந்த கடவுளை பற்றிய தினசரி ஞானம், தியானம் மற்றும் கடவுளின் சேவையில் அவர் ஈடுபடுவது ஆகும். நான்காவது வழி तेषाम नित्यभियुक्तानां योगक्षेम वहाम्यहम्. என்னை பற்றி பற்றற்ற மனதுடன் தினதோறும் சிந்திப்பவனுக்கு யோகக்ஷேமத்தையும் தேவையானவற்றையும் கொடுத்து நான் அவனை யோகமாக்குகிறேன், அவனையும் பாதுகாக்கிறேன். ஐந்தாவது வழி, துராசாரி மற்றும் கெட்டவனும் துன்மாரர்களின் பாவியும் தன் சொந்த பலத்தால் பெரியவனாக முடியாது. அவனால் கடவுளை காண முடியாது. ஆனால் பகவான் கூறுகிறார், ते अपि चेत् सुदुराचारेभ्य भजते माम अनन्य भाग. அவன் தீயவனாக இருந்தாலும் கடவுளிடம் அடைக்கலம் புகுந்து பக்தியுடன் வணங்குபவன். कौन्तेय प्रति जाने ही न मे भक्त प्रणिशति. அர்ஜுன், அப்படிப்பட்ட என்னுடைய பக்தன் ஒருபோதும் அறிவதில்லை, வெற்றி அடைகிறான். ஐந்தாவதும் ஆறாவதும் வழி உலகம் நிலையற்றது. உடல் அழியப் போகிறது, உறவுகளை இழக்கப் போகிறது. எவ்வளவு சாப்பிட்டாலும் மகிழ்ந்தாலும் உடல் ஏறியும் முன் அதன் மீதான பற்றுதல்களை கைவிடுங்கள். अनित्यम असुखम लोकम इमं प्राप्य भजस्व माम. இது நிலையற்ற உலகம், இது ஏமாற்றம் நிறைந்த உலகம், இது மரண உலகம். தனது பற்றுதலை விட்டுவிட்டு அழியாத ஆன்மா என்னை நினைத்தால் மகிழ்ச்சியற்ற நொடியில் அழியும் உலகின் பாசத்தை விட்டுவிட்டு மகிழ்ச்சியான வடிவமான என்னை பற்றி சிந்திக்கிறானோ அவனை நான் இந்த சன்சார சரகதியிலிருந்து கடத்தி விடுவேன். ஏழாவது வழி என்னை மிகுந்த பேரன்புடன் வணங்குபவர். ददामि बुद्धि योगम तम येन माम उपयान्ति ते. தொடர்ந்து அன்புடன் என்னை நினைக்கிறாரோ, என்னை அன்பாக சொன்னால் கடவுள் அவருடைய ஞானத்தில் அதாவது என் ஞானத்தில் உங்கள் ஞானத்தில் அவருடைய அருளை சேர்ப்பார்.
அப்போது அறிவில்லாதவர்கள் கூறுவது பொய்யானதாகிற்றே. மிகவும் புத்திசாலித்தனமான நபர் கூட அறிவாற்றலை வளர்த்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த பரிசோதனையை செய்வதன் மூலம் புத்திசாலித்தனமும் இதயமும் எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைகின்றன. உலகில் உள்ள புத்திசாலிகள் மிகவும் சிரமப்பட்டு தங்கள் புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொண்டுள்ளன. ஆனால் இது தேடுபவர்கள் மற்றும் புனிதர்கள் பகுத்தாய்ந்து பேசாமல் சாமானியனை அலசி பேசியிருக்க வேண்டும். துறவிகளின் மனம் மற்றும் ஆன்மீக பயிற்சி செய்பவர்களின் மனம் பல சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஒரு சாதாரண மனிதன் தூக்கத்தில் எவ்வளவு வருத்தப்படுகிறானோ தேடுபவர் அவ்வளவு ஆக மாட்டார். அப்போ ஒரு துறவி எவ்வளவாக இருப்பார் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். புனிதர்கள் சமநிலையில் இருக்கிறார்கள். ஐன்ஸ்டீனின் நுண்ணறிவில் 8% வளர்ந்து இருந்தது. இந்த நேரத்தில் 8 லட்சம் வரை உருவாக்கப்பட்டு ஆராய்ச்சி உலகில் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் கபீர் நானக், லிஹால் பாபு மற்றும் மற்ற மகா புருஷர்களின் கருத்து கருதியவரின் கவனத்தால் அது பல சதவீதம் வளர்ந்தது. எனவே ஞானம், மந்திரம், ஜபம், குரு மந்திரம் ஜெயிப்பது புக்தியின் லட்சியத்தின் பாகத்தில் நிற்காமல் பல மடங்கு வளர்த்து கொள்ளுங்கள். சிவபெருமான் சார்பாக அதிர்ஷ்டசாலிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். धन्या माता पिता धन्यो, धन्या माता गोत्रम धन्यम कुलोद्भव, गोत्रं धन्यं कुलोद्भव, धन्या च वसुधा देवी, धन्या च वसुधा देवी, यत्र स्यात् गुरु भक्तत, यत्र स्यात् गुरुभक्त. பார்வதி, சிவபெருமான் கூறுகிறார் அவரது தாய் தந்தை பாக்கியசாலி, அவரது குலம் மற்றும் கோத்திரம் பாக்கியசாலிகள், அவர்களது குடும்பத்தில் பிறக்க போகும் அவர்களும் பாக்கியசாலி. ஏனெனில் கடவுளின் நாமத்தை உச்சரிக்கும் மச்சை, கடவுளின் பெயரை உச்சரிக்கும் விந்து, கடவுளின் பெயரை உச்சரிக்கும் மனம் மற்றும் புத்தி ஆகியவற்றின் வீட்டிற்குள் ஒரு ஆத்மா வருவது எவ்வளவு பாக்கியசாலியாக அவன் இருப்பான்.